This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping app is one of the online shopping app. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஓரல் கேர், ஹெல்த் கேர், க்ரோசரி ஐட்டம், பேபி கேர், இப்படி எல்லா ப்ராடக்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து தரமாகவும் விலை குறைவாகவும் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வாங்கி இதில் வந்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி ரசம் வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு வந்து ரசத்துக்கு அரைச்சிக்கிறதுக்காக குருமிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவு, எல்லாமே நமக்கு தேவையான அளவு. சீரகம் நமக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ, வர கொத்தமல்லி, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 பல் பூண்டு, கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு மிக்சியில் லைட்டாக ஒரு கரகரப்பாக ஒரு அடி அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் போட்டு நான் அடிச்சுக்க போகிறேன். அரைச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு வடைச்சிட்டு வச்சு சூடானதும் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் லேசாக ஊற்றிப்போம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் சேர்த்திக்கலாம். நம்ம ஸ்மெல்லுக்காக, ரசத்தோட ஒரு நறுமணத்துக்காக சேர்த்திப்போம். லேசாக வர கொத்தமல்லி சேர்த்திருக்கேன். இதெல்லாம் வறுத்ததும் கருவேப்பிலை ஒரு பிடி போட்டுப்போம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு 2 பூண்டு வந்து கல்லில் தட்டி வச்சுருந்தேன். அதையும் போட்டு அப்படியே எண்ணெயில் வதக்கலாம். லேசாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயில். ரெண்டு மிளகாய் வந்து பிச்சு போட்டிருக்க காரத்துக்காக, வரமிளகா. சூடாகி வறுத்து வச்சு நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளியை வந்து தக்காளி, குருமிளகு, சீரகம் அது எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சதை வந்து சேர்த்திப்போம். கொஞ்சம் புளியும் சேர்த்தி நான் அரைச்சிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்தி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ரசப்பொடி சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி, உப்பு வந்து நமக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி நம்ம சேர்த்திக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு அது லேசாக பொங்கணுன்னா இறக்கிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ரசம் பொறுத்த வரைக்கும். லேசாக நுரக்கட்டணுன்னா நம்ம வந்து நிறுத்திடலாம். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம நிறுத்திடுவோம். இதே போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.